கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலே, மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானா செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/3/2024 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதை சொல்லிட்டு 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாசத்தில் வரக்கூடிய. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான், சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும். மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்னைக்கு வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணணும். கார்த்தால 9:42 11:12 வரலாம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் பண்ணினர்களேயானால் அது வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும், நீங்கள் எனக்கு ஃபோன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். இந்த மாதம் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதமான மாசி மாதத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல புத பகவான், 3 கிரகங்கள் இருக்கா. பொதுவாகவே நம்ம இந்த சௌரமானம், அதாவது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம், மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இருந்தாலும் முயற்சி ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்காந்து சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் நிச்சயமாக பிரச்சனை இருக்கும். அதாவது உங்களுடைய தந்தையோட கருத்து மோதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க
உங்களுடைய பாஸ்ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசியில் பார்த்தோன்னா புத பகவான் 9ஆம் இடத்துல, ராசியின் அதிபதியே 9ஆம் இடத்துல போய் உட்கார்றது நல்ல விசேஷம். இதில் என்ன பெரிய விசேஷம்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் 2 பேருக்குமே நண்பர் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி பொலைட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய நல்ல என்ன சொல்கிறது ஒரு சாணக்கியத்தனம் உங்கள்கிட்ட இந்த மாதம் தென்படும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தது, அதெல்லாம் மாறி டிசம்பர்லேருந்து மாறி எடுத்து இப்போ ஒரு 3 மாதம் ஆகிடுத்து. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது, அதாவது தன்னுடைய 9ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்குறதாலும் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மறைந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. இருந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு இருக்கிறதுனால மருத்துவம் போன்ற விஷயங்கள் மூலியமாக சிறு சிறு அறுவை சிகிச்சை மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் உண்டு. அதாவது குழந்தை பிராப்தி இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் மருத்துவ உதவியுடன் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்துடையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பண வரவு மறைந்த இடத்திலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு இந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் போய் உட்கார்றதுனாலையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அவரும் மறைந்திருக்கிறதுனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய, வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவானும் சரி புத பகவானும் சரி இந்த மாத கடைசியில் தான் மாறுறார். அதாவது 3/3க்கு அப்புறம் புத பகவான் மீனத்துக்கு போகிறார், 10ஆம் இடத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறார், 8ஆம் இடத்துலேருந்து. அதனால் பார்த்தாலேனால் 8ஆம் தேதி 8/3/2024க்கு அப்புறம் பார்த்தாலேனா திருமண பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக திருமண யோகம் உங்களுக்கு வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இதை தவிர 11ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பார்ட்னர் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்று தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனால் இந்த புதன் ராசிக்காரர்கள், அதாவது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க, அதை தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறவங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி பல்பு இந்த மாதிரியான விற்கிறவங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர கவிஞர்கள், இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கு சினிமா துறையில் பெரிய ஏற்றமும் புதிய மாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அந்த காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் மதிகாரகன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டு எல்லா விதமான விஷயங்களும் செய்யலாம். இந்த புதன் ராசிக்கான மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் குரு பகவானுக்கு பிரீதி பண்ணிட்டு வாங்க. குரு பகவானுக்கு என்ன சார் பிரீதி பண்ணுறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வாரம் வியாழக்கிழமை போங்க. வாழைப்பழம், அன்னாசி, அதை தவிர எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கி தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது பெருமாளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தானம் கொடுங்க.
இதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே கடந்து போகும். நல்லபடியான ஒரு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாசி மாதம் விளங்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.